வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் சொல்லும். கேன்சர் வராமல் அவாய்ட் பண்ணும், சுகர் வராமல் அவாய்ட் பண்ணும், அவங்களோட நியூரோ சிஸ்டத்தை அவ்வளோ அற்புதமாக வச்சுருக்கோம். யாருக்கெல்லாம் 30-35 வயசுல இன்னைக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற ஆளுங்க இருக்காங்க, இது மோஷன் போகும்போது ப்ளீடிங் இருக்கிற ஆளுங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இதில் துத்தி இருக்கு. துத்தி வந்து ஒரு அற்புதமான மூலிகை. அது சாப்பிட்டீங்கன்னா உங்களோட டோட்டல் டைஜஸ்ட் சிஸ்டமும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அருமையா. இன்னைக்கு வீசிங் ப்ராப்ளம் இல்லாத ஆளே கிடையாது. 30 வயசுலேயே வந்து ஆஸ்மா ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. அந்த வீசிங்க்கு ரொம்ப அற்புதமான மருந்து இது. ஆயுர்வேதத்தில் வாதம், பித்தம், கவம் அப்படின்னு 3 அமைப்பு இருக்கு. இந்த 3 அமைப்பையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரே மூலிகை வந்து இதுதான். இந்த 3ல் ஏதாவது ஒன்று குறைவா இருந்தாலும் நம்ம உடம்புல நோய் உருவாகும். நோய் உருவாக காரணம் என்னன்னா, வாதமோ பித்தமோ கவமோ குறைஞ்சின்னா நம்ம உடம்புல இருக்க கழிவு இல்லை நோய் கிருமிகள் நம்மளை அட்டாக் பண்ணோம், நமக்கு நோய் வரும். இதில் இருக்கிற மூலிகைகள் அவ்வளோ அற்புதமான மூலிகைகள். அதுவும் நெல்லிக்காய் சாறில் மலைத்தேலில் மிக்ஸ் பண்ணி பசு நோயோட மிக்ஸ் பண்ணி அருமையாக பண்ணி கொடுக்குறாங்க. 165 ரூபாய்க்கு வேற எவனும் கொடுக்க மாட்டாங்க. இதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட் தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் சொல்லுவீங்க இது எவ்வளோ அற்புதமானது. அதுக்காக தான் இதுக்கு பேர் திவ்ய பிரசாதம் வச்சிருக்காங்க. திவ்யம்னா தெய்வீகத்தன்மையுடைய, பிரசாதுனா உணவு, கடவுள் பிரசாதம் சொல்லுவாங்க அந்த விஷயம். ஸோ அவ்வளோ அற்புதமான விஷயம். இதை வச்சு நான் இன்னைக்கு டீட்டெயில் எடுத்தேன்னா கிட்டத்தட்ட 30 மூலிகைக்கு நான் ஒவ்வொரு காரணம் சொன்னேன். கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ண தேவையில்லை, கிட்னியில் கல் பண்ண தேவையில்லை, அவ்வளோ அற்புதமான விஷயம். ஒரு நாளைக்கு காலில் நீங்கள் சாப்பிட்டுட்டு ½ hour அப்புறம் 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையான அற்புதமான விஷயங்களை கொடுக்கும். ஆர்சிஎம் வந்து இந்த மாதிரி விஷயத்துல பண்றதுல அதனால தான் நான் ஆர்சிஎத்துக்கு உள்ள வந்தேன். சூப்பர். நான் ஆர்சிஎம் பண்றதுக்கு முதல் காரணமே இந்த விஷயங்களை பார்த்த உடனே தான் நான் உள்ள வந்தேன். ஏன்னா நான் வந்து இருக்கிறது வந்து எங்க ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில் தான் என்னோட சொந்த ஊர். நான் சின்ன வயசுலேயே வந்து ஆயுர்வேத மருந்து தான் சாப்பிட்டு வளர்ந்தேன். ஒரு 10ஆம் கிளாஸுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி மெடிசனுக்கு போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஃபுல்லாக மெடிசனில் தான் நான் வாழ்க்கையை ஓட்டுறேன். ஆனால் இந்த விஷயத்தை பார்த்த உடனே நான் அதில் அடிக்ட் ஆகிட்டேன். அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுங்க. இதில் இருக்கிற விஷயங்களை என்னதான் சொல்லுவாங்க, வாதமுடைக்கின்னு ஒரு மூலிகை இருக்கு. கிட்டத்தட்ட 80 வகையான வாதங்கள் வராமல் பண்ணும். வாதம்னா என்ன தெரியுங்களா? கை கால் விரல், நம்மளோட போனு, அதாவது தேஞ்சு போகிறது, மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி மடங்கிறது, விரல் மடங்கிறது, இந்த மாதிரி ஆஸ்டியோபராசிஸ் சொல்லுவாங்க, ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உடம்புக்கு வராமல் பண்ணுற வாதமுடைக்கிங்கிற ஒரு மூலிகை, அற்புதமான மூலிகை. மணத்தக்காளி எத்தனை பேருக்கு தெரியும்? மணத்தக்காளி, வில்வ மரம் தெரியுங்களா? வில்வ மரம் அவ்வளோ அற்புதமான மரம். ஒவ்வொரு கோயிலையும் ஒரு வில்வ மரம் இருந்தால் அந்த ஊரில் இருக்கிற நச்சுக்காற்று எல்லாம் அந்த மரம் எடுத்துரும். அவ்வளோ அற்புதமான வில்வ மரம். அந்த வில்வ மரத்தோட எஃபெக்ட் இதில் இருக்கு. அவ்வளோ அற்புதமான மூலிகை வில்வம். அதை பற்றி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுங்க, பல விஷயங்கள் கிடைக்கும். ஆடாதோடா, குப்பை மேனி, இன்னும் சில பேர் எனக்கே கண்டுபிடிக்க முடியல, கரகாட்ட சூரகின்னு ஒரு மூலிகை இருக்கு. அதுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. பட் நமக்கு